கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. மீளா சுழல் பாகம் 2ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர் அங்கு சென்றபோது பத்மா பதற்றத்துடன் நின்றிருப்பதைக் கண்டார். பத்மா, கோமதிக்கு என்ன ஆச்சு என்று பதற்றத்துடன் வினவினார். அண்ணே, உள்ள கோமதிய மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கண்ணே, ஒன்னும் தெரியலண்ணே என்று கூறினாள். சீனிவாசனின் முகம் பதட்டத்தில் வெளிரிப்போய் இருந்தது. கைகளை பிசைந்து கொண்டு இங்கும் அங்கும் நடந்தார். அப்ப அம்மாக்கு என்ன ஆச்சுப்பா என்று கண்கள் கலங்கியபடியே ஓடி வந்தான் கார்த்திக். தெரியலடா என்று கலங்கியபடி கூறினார். கார்த்திக் மனம் வெடித்து விடும் அளவிற்கு அழுகையை அடக்கினான். அப்பா, அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க என்று தந்தைக்கு தைரியம் ஊட்டினான். அவர்கள் தைரியத்தை தவிடுபொடியாக்கும் விதமாக, சாரிங்க, உங்க மனைவி இறந்துட்டாங்க என்று மருத்துவர் சீனிவாசனிடம் கூறினார். சீனிவாசன் துக்கம் தாளாமல் கதறி அழுதார். பத்மாவும் கூட வந்திருந்தவர்களும் அவரை தேற்றினர். கார்த்திக் திக்பிரமை பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தான். அவன் கண்களிலிருந்து ஒரு துளி நீர் கூட வரவில்லை. இருவரையும் தேற்றி மருத்துவமனையில் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைத்தனர். ஆம்புலன்ஸில் தன் தாயை வெறித்து பார்த்த வண்ணம் வந்தான் கார்த்திக். சீனிவாசனுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று புரியாமல் கலங்கி போனார். வீட்டிற்கு அவர்கள் வருவதற்குள் அனைவரும் அங்கு இருந்தனர். சீனிவாசன் முதல் அனைவரும் அழுது புரண்டனர். கார்த்திக்கின் கண்களிலிருந்து மட்டும் ஒரு துளி நீர் கூட வரவில்லை. முதலில் சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்கள் பின்பு அவனை பார்த்து பயந்து விட்டனர். டே கார்த்திக், உனக்கு என்னடா ஆச்சு, இப்படி இருக்க என்று அனைவரும் அவனை உலுக்கி எடுத்தனர். மெதுமெதுவாக அவன் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. அவனை யாராலும் சமாதானம் படுத்த முடியாத நிலைக்கு சென்று விட்டான். காரியங்கள் முடிந்ததும் ஒருவர் பின் ஒருவராக கிளம்பிச் சென்றனர். சீனிவாசனும் கார்த்திக்கும் தனித்து விடப்பட்டனர். கோமதி இல்லாத வீடு அவர்களுக்கு வெறுமையாக தோன்றியது. இருவரின் உலகமும் கோமதியையே சுற்றி இருந்தது. அவள் இல்லாமல் இருவருக்கும் வெறுமையாக இருந்தது. நாட்கள் ஓடின. சீனிவாசன் வேலையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டார். கார்த்திக்கால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. இதுவரை அரியர் வைக்காதவன் முதன் முறையாக ஒரு பாடத்தில் அரியர் வைத்தான். மற்ற பாடங்களில் பார்டரில் பாஸ் செய்து விட்டான். தாயின் இழப்பை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கல்லூரி வளாகத்தில் நடக்கும் நேர்முக தேர்வுக்கு அவன் தகுதி பெறாமல் போனான். என்ன கார்த்திக், இப்படி ஆயிட்ட? முதல்ல அரியரை கிளியர் பண்ண என்று அவனுடைய பேராசிரியர்கள் அவனை கடிந்து அறிவுரை கூறினர். சீனிவாசன் அவனை ஒன்றும் சொல்லவில்லை. ஏனெனில் அவனுடைய மனநிலை அவருக்கு தெரியும். ஒரு வழியாக அரியரை கிளியர் செய்தான். அதற்குள் அவனுடன் படித்தவர்கள் பலர் வேலை, மேல் படிப்பு, வியாபாரம் என்று சென்று விட்டனர். தான் தனித்து விடப்பட்டதாக நினைத்தான். கோமதி இறந்து ஒரு வருடம் ஆகியது. வீட்டில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. விசேஷத்துக்கு வந்தவர்கள் பலர், சீனிவாசா, கோமதி இல்லாம நீ எப்படிப்பா சமாளிப்ப? நாளைக்கு கார்த்தி வேலை கல்யாணம் போயிட்டா நீ தனியாயிடுவ. நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ என்றனர். சீனிவாசன் மௌனம் காத்தார். கார்த்திக்கு தெரியும், தந்தையால் தன் தாய் இருந்த இடத்தை வேறொருவருக்கு கொடுக்க இணங்க மாட்டார் என்று. அவன் நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக சீனிவாசன் உஷா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். கணவரை இழந்த அப்பெண்ணுக்கு பருவ வயதில் ஜோதி என்ற ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. கார்த்திக்கு துளியும் விருப்பமில்லை. கார்த்திக்கால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சீனிவாசன் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கார்த்திக்கிடம் கூறியதும் அவன் வெகுண்டான். உங்களால அம்மாவின் இடத்தில் வேறொரு பெண்ணை எப்படி யோசிக்க முடிந்தது என்றான். சீனிவாசன் 1000 காரணங்கள் கூறினார். அதை எதவும் அவன் ஏற்கவில்லை. உறவினர்கள் சீனிவாசனிடம், கார்த்திக் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான், நீ உன்னை பத்தி யோசி என்று சமாதானம் கூறினர். சீனிவாசன் கார்த்திக்கின் எதிர்ப்பையும் மீறி மறுமணம் செய்தார். அன்றிலிருந்து அவ்வீட்டில் யாருடனும் பேசுவதை அவன் நிறுத்திக் கொண்டான். உஷா சமைத்த எந்த உணவையும் அவன் தொடவே மாட்டான். தானே ஏதோ ஒன்று செய்து சாப்பிட்டுக் கொள்வான். சீனிவாசன் என்ன சொல்லியும் கார்த்திக் கேட்கவில்லை.
உஷாவுக்கு முதலிலிருந்தே அவனை பிடிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சீனிவாசன் மனதில் விஷத்தை விதைத்தாள். ஏங்க, கார்த்திக் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான் என்று தினமும் ஒரு குறை பேசுவாள். முதலில் உஷாவை கடிந்த சீனிவாசன் நாட்கள் நகர நகர உஷாவின் பக்கம் சாய்ந்து விட்டார். உஷா அவனை திட்டிக் கொண்டே இருப்பாள். அந்த வீட்டில் அவன் மீது அன்பு செலுத்திய ஒரே ஜீவன் ஜோதி மட்டும்தான். அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. உறவு என்று யாரும் இல்லாமல் வாழ்ந்த ஜோதிக்கு கார்த்திக்கை பார்த்ததும் பிடித்து விட்டது. தனக்கு அண்ணன் என்ற உறவு கிடைத்து விட்டதை எண்ணி மகிழ்ந்தாள். ஆனால் கார்த்திக்கோ அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரியாமல் அவனது பொருட்களை ஒழுங்குபடுத்தி வைப்பது, அவன் எதை விரும்பி உண்பான் என்று அறிந்து கொண்டு அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பது போன்ற அனைத்து வேலைகளையும் செய்வாள். இது அனைத்தும் கார்த்திக்கும் தெரியும் தான். ஆனாலும் அவளிடம் எதுவும் பேச மாட்டான். கார்த்திக் இருந்த மனநிலையில் அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. நிறைய நேர்முக தேர்வுக்கு சென்று வந்து விட்டான். அவனால் எதிலும் தேர்வு பெற இயலவில்லை. உஷா ஜாடமாடையாக அவனை திட்டினாள். சீனிவாசன் நேரடியாகவே அவனை திட்ட ஆரம்பித்து விட்டார். அம்மா, சும்மா அண்ணனை திட்டாதம்மா, பாவம் என்று அவனுக்காக உஷாவிடம் சண்டை போடுவாள் ஜோதி. அன்றும் அப்படித்தான். சீனிவாசன் இல்லாத சமயம் கார்த்திக் உணவு உண்ண அமர்ந்தான். அப்பொழுது உஷா உமிழ்ந்த வார்த்தைகளால் அவன் மனம் வெகுவாக காயப்பட்டது. திரும்பி உஷாவை ஒரு முறை முறைத்தான். உஷா நடுநடுங்கி போனாள். கோபத்துடன் பைக்கை எடுத்து கிளம்பினான். இனி அடுத்து என்ன நடந்தது என்பதை இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.